இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படியாய் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை கூட வாசித்து ஆண்டவர் நம்மளோடு இடைபெடுகிற காரியத்தை பார்ப்போம். அது கலாத்தியர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 10வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் பார்க்கிறீர்களே. பிரியமானவர்களே, நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் பார்க்கிறீர்களே. இந்த ஆண்டவர் நமக்கு ஒரு விசேஷித்தமான ஒரு காரியத்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். எல்லா வாழ்க்கையிலும் எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு காரியம், ஒரு திருமண காரியம்னா நாள் பார்க்குறாங்க, நட்சத்திரம் பார்க்குறாங்க, எல்லாம் இந்த காரியத்தை பார்க்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் உருவாக்கின எல்லா நாளும் நன்மையான நாள் என்பதை நாம் அறிந்திருந்தும் நம்மை அறியாமல் நாம் மீண்டுமாய் பழைய நிலைமைக்குள் கடந்து செல்கிறதை பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, நான் உங்களுக்காக பிரயாசப்பட்டது வீணாய் போயிற்றோ என்று உங்களை குறித்து பயப்படுகிறேன். அப்போஸ்தலர் எழுதும் பொழுது, கலாத்திய நிறுவனத்துக்கு கலாத்திய சபைக்கு எழுதும் பொழுது அங்கு இருக்கக்கூடிய காரியத்தை சுட்டி காண்பித்து எழுதுகிறார். நீங்கள் தேவனை அறியாமல் இருந்த போது சுவாபத்தின்படி தேவர்கள் ஆதவர்களுக்கு அடிமைகளாய் இருந்தீர்களே. ஆண்டவரை நீங்கள் அறியாத படிப்புக்கு நீங்க உங்களுக்குள்ள சில காரியங்களை நீங்க வைத்துக்கொண்டு அடிமையாய் இருந்தீங்க. ஆனா நீங்க ஆண்டவரை அறிந்து கொண்டீர்கள், இரத்தத்தினால மீட்டுக் கொள்ளப்பட்டீர்கள். ஆண்டவர் எதெல்லாம் தடை செய்யப்பட்டு இதெல்லாம் வேணாம், எனக்கு விருப்பம் இல்லாத காரியம், நானே அவனை உருவாக்கின தேவன் என்று தெளிவாய் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கும் பொழுது மீண்டுமாய் நீங்கள் பழைய ஆண்டவரை அறியாததுக்கு முன்பதாய் இருந்த காரியங்களை மீண்டுமாய் நீங்கள் கொண்டு வரும் பொழுது அதை பார்த்து ஆண்டவர் என்ன செய்வார்? மனவேதனைப்படுகிற ஒரு சூழ்நிலை. பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் தான் அழைத்து வருகிறார். அடிமைத்தன வீடாகி எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வருகிறார். அந்த எகிப்தின் அனுபவங்கள் அவர்களுக்குள்ள திரும்புகிறது. நாங்கள் அங்கு அப்படிலாம் இருந்தோம், அப்படிலாம் இருந்தோம் சொன்னதுமே ஆண்டவர் கோபத்தை அவர்கள் மீது பொழிகிறதையும் பார்க்க முடிகிறது. அழைத்து வந்த தேவன், பிரித்தெடுத்து வந்த தேவனை மறந்துவிட்டு அவர்கள் தாங்கள் தங்கியிருந்த தேசத்தினுடைய காரியங்களை குறித்து பேசுகிற, அங்கு நடந்து கொண்ட அவர்களுடைய அந்த காரியத்தை செய்யக்கூடிய அப்படிப்பட்டதான சூழ்நிலைக்கு நேராய் தள்ளப்படுகிறோமா? நான் எல்லாம் பர்ஃபெக்டான ஒரு கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் என்ன செய்வோம்? நேரம் காலம் எல்லாத்தையும் பார்ப்போம். ஞாயிற்றுக்கிழமை விசேஷம் வைக்கக்கூடாதுன்னா அன்றைக்கி தான் வைப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் பரிசுத்தமான ஓய்வு நாள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நேர நேரங்கள் என்ன செய்யறோம்? நம்ம ஓய்வு நாளில் தான் அதை என்ன செய்வோம்? ஏன்னா அன்னைக்கு தான் லீவு, எல்லா மக்களும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வைக்கிறோம். ஆனால் அது ஆண்டவருக்கு விருப்பமாக இருக்குமா? நாட்களை பார்க்கிறீர்கள், நம்முடைய வசதியை பார்க்கிறோம். ஆண்டவருடைய வசதியை யாரும் அந்த இடத்துல என்ன செய்யறதுல ஆண்டவருடைய சத்தத்துக்கு சுவி கொடுக்காதபடிக்கு நாம் இருக்கிறோம். ஓய்வு நாட்களில் விசேஷங்களை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் கண்டிப்பாக அதை செய்யக்கூடாது. ஒருவேளை ஆண்டவரை அறியாத ஜனங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு இந்த பரிசுத்த ஓய்வு நாள் என்ன அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு லீவு, சண்டேனா லீவ், அவ்வளோதான் அவங்களுக்கு தெரியும். ஆனால் ஆண்டவர் படைத்த அந்த நாட்களில் ஓய்வு இருந்த அந்த நாள் தான் ஓய்வு நாள் என்று சொல்லப்படுகிறது. அதை நீ எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதபடி பரிசுத்த ஸ்தலத்துக்கு வந்து என்னை மாத்திரம் ஆராதி என்று சொல்லியிருக்கிறார். நம்ம அந்த நாளில் ஆலயத்துக்கு சரியான நேரத்தை கொடுக்க முடியாது. அவசரமாய் எல்லா காரியத்தையும் செய்து ஆண்டவரை ஆராதிக்குவதை தவிர மேன்மையான காரியத்தை வேற ஏதோ ஒரு காரியத்துக்கு நாம் கொடுத்து கொண்டே இருக்கிறோம். நேரம் பார்க்கிறோம், காலம் பார்க்கிறோம், எல்லா காரியங்களையும் அந்த இடத்துல பார்க்கிறதை சொல்லப்படுகிறது. இது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு உகந்ததல்ல என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய திருச்சபைக்கு எழுதும் பொழுது, கலாத்திய மக்களுக்கு எழுதும் பொழுது, நீங்கள் மீண்டும் பழைய நிலைமைக்குள் நீங்கள் கடந்து செல்கிற இந்த காரியத்தை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் உங்களோடு இடைபடுவார். பிரியமானவர்களே, நான் உங்களுக்காக பிரயாசப்பட்டது வீணாய் போயிட்டோ என்று பயப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். காலத்தையும் நேரத்தையும் நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீர்களே, உங்களுக்காக சிலுவையில் ரத்தம் சிந்திய தெய்வத்தை மறந்து விட்டீர்களே.
இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். அழைத்தவரை மறந்துவிட்டு காலங்களை பார்க்கிறோமே, காலங்களை உருவாக்கினவரை மறந்துவிட்டு காலங்களை பார்க்கிறோமே. காலத்தையும் நேரத்தையும் சகலத்தையும் உருவாக்கின தேவன் ஒரு தனி மனிதனின் நிமித்தமாய் சூரியனை தரித்து நிற்க செய்ய அதிகாரம் கொடுக்கிற தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன். ஒரு தனி மனிதன் நிமித்தமாய் ஆகாஷ் கடிகாரத்துல 4 மணி நேரம் தள்ளி போக செய்யக்கூடிய பாகைக்கு பாகை திரும்ப செய்யக்கூடிய தேவன் எவ்வளவு அருமையான தேவன் பாருங்க. நம்ம நாள் பார்க்கிறோம், நமக்கான நாட்களை நேரங்களை மாற்றுகிறவர். ஒரு பகல் முழுவதையும் சூரியனை என்ன செய்யறாரு? மாற்றி தடுத்து நிற்க செய்கிறார். யோசுவா ஜெபித்த பொழுது ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்கிறார். இங்க ராஜா ஜெபிக்கிறார் அடையாளத்தை. நான் ஆலயத்துக்கு போவதற்கு என்ன அடையாளம், என்ன செய்யணும், உனக்கு நேரத்தை மாற்றணும். அவன் நேரத்தை இப்படி மாற்றவன் அப்படி மாத்துங்க ஆண்டவரே. நேரத்தை தலைகளாய் மாற்றுகிறார். காலங்கள் வித்தியாசம். இன்னைக்கும் ஆராய்ச்சியில் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அவர்கள் படுகிற பாடுகள் நம்ம எவ்வளவோ பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். எப்படி இது மாறப்பட்டது? ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனுக்காய் நேரங்களையும் காலங்களையும் அவர் மாற்ற வல்லமையில் இருக்கிறார். ஆனோ நம்ம என்ன செய்கிறோம்? நேரங்களை காலங்களை பார்த்து ஒரு காரியத்தை செய்கிறபடினாலே நீ ஆண்டவரை மறந்துவிட்டு ஏதோ ஒரு காரியத்தை, நன்மையான காரியம் இதில் இருக்கு என்று சொல்லி ஓடிக்கொண்டு இருக்கிறாய் என்று சொல்லி ஆண்டவர் நம்மளை பார்த்து துக்கப்படுகிறார். பிரியமானவர்களே, இது என்னடா இப்படிப்பட்ட ஒரு காரியம், நேரம் பார்க்க அப்படின்னு. ஆனா நேரங்களையும் காலங்களையும் உருவாக்கின தேவன் பாருங்க. சூரியனையும் சந்திரனையும் உருவாக்கினவர் யார்? அவர்தான். அப்ப ஒரு திருமணத்துக்கோ ஒரு சடங்கு ஒரு காரியத்தை செய்ய போகிறீர்கள் என்றால் நேரத்தையும் காலத்தையும் பார்க்கிற உங்களை குறித்து என்னை குறித்து ஆண்டவர் பாரமுள்ளவராய் இருக்கிறார். கலாத்தியருக்கு அவர் பவுல் எழுதும் பொழுது அவர்கள் இப்படி நான் பயப்படுறேன், உங்களுக்கு நான் சுவிசேஷத்தை சொல்லிட்டு நீங்க மாறி நீங்க பாவத்துக்குள் விழுந்து விடுவீர்களோ என்று அவர் வேதனையோடு எழுதுகிறார். ஆனா ஆண்டவர் பயப்படுகிற பயம், ஆண்டவர் என்னை பார்த்து துக்கப்படுவார் என்ற அந்த பயம் எனக்கும் உங்களுக்குள் வறுமையானால் இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய மாட்டோம். பிரியமானவர்களே, உங்களுக்காக நேரத்தை மாற்ற வல்லமையுள்ளவராய் இருக்கிறார், காலத்தை மாற்ற வல்லமையுள்ளவர், ஒரு பகலை மாற்ற வல்லமையுள்ளவர் இருக்க, 4 மணி நேரத்தை முன்னாக பின்னாக ஓட செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவருடைய தனிப்பட்ட ஒரு மனிதனுக்காய் எதையும் அவர் செய்ய வல்லமையுள்ளவர் இருக்கிறார். ஒரு தனிப்பட்ட மனிதனுக்காய் ஆட்சியும் மாற்ற வல்லமையுள்ளவர் இருக்கிறார். ஒரு தனிப்பட்ட மனிதனுக்காய் அவர் சகலத்தையும் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். பெரியவர் ஒரு தனிப்பட்ட மனிதனுக்காய் அதிகாரிகளை மாற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஒரு தனிப்பட்ட மனிதனுக்காய் அவர் எதையும் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளுக்கு மீது அவர் பிரியமாய் இருக்கிறார். பிரியமானவரே, அவரை நோக்கி பார்க்க ஒரு நாள் வெட்கப்பட்டு போனது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா அவரை மறந்துவிட்டு நாம் உலகத்தை பார்த்து கொண்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே, வித்தியாசத்தை பார்க்க ஆண்டவர் விரும்புகிறார். என் பிள்ளை இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். என் பிள்ளை இப்படிதான் இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். எந்த ஒரு தகப்பனும் தன் பிள்ளை கெட்டு போகணும், இப்படி போகணும், அப்படி போகணும், நம்ம பிள்ளையை குறித்து நம்ம எவ்வளவு கருசனை உள்ளவர்கள் நாம் இருக்கிறோம். அதே போலதான் பரம தகப்பன், உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் பரம தகப்பன் அவர், நம்மை உருவாக்கினவர். அவர் அவருடைய பிள்ளையை குறித்து எவ்வளவு, அவருக்கு ஒவ்வொருவரும் அவருக்கு பிள்ளைய, என் பிள்ளை இப்படிதான் இருக்கணும். நம்ம பிள்ளை ஒரு தப்பு செஞ்சா எவ்வளவு நம்ம வேதனைப்படுறோம், ஐயோ இதை செஞ்சுட்டானே, அதை செய்யாது அப்படின்னு சொல்லி அவனை எவ்வளவு கடினப்படுத்துறோம். அப்ப நம்ம தவறு செய்யும் பொழுது அவர் என்ன செய்வார்? அவர் மத வேதனை எப்படி இருக்கு, நம்ம எப்படி, நம்ம உலகப்புறமான தகப்பனுக்குள்ள எப்படி வேதனை இருக்கிறது, அதை காட்டில் நம்மை உருவாக்கினவர் எத்தனை ஆபத்துகளிலிருந்து நம்மை தப்பித்து காத்து கொண்டு இருக்கிறார். அவர் எவ்வளவு வேதனைப்படுவார். அப்படிப்பட்டதான காரியம் எனக்குள்ள உங்களுக்குள்ள இருக்குமே, நான் அதை சரி செய்ய முடியும். ஆண்டவர் உங்களோட என்னோடு பேசுகிறார். பிரியமானவர்களை, கண்களை போடுவோம். அன்பின் தகப்பனே, அப்பா, உம்மை மறந்து நாங்கள் காலங்களையும் நேரங்களையும் ஆண்டவரை அறியாத ஆண்டவரே அப்பா காரியத்தை நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். அறிந்து கொண்ட நாங்கள் உம்மை மாத்திரம் பார்க்க உதவி செய்யும். எங்களுக்காக யாவும் செய்து முடிக்க தேவனை நோக்கி பார்க்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.